சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஒரு 3BHK 4BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வில்லாவை ரிவ்யூ பண்ண போகிறோம். இங்கே 3BHKவும் அவைலபிள் இருக்குது, 4BHKவும் அவைலபிள் இருக்குது. 2BHK பிஹெச்கே இடம் இல்லை, ஸ்பேஷியஸ் 4BHK பார்த்துட்ருக்கீங்க. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸோட வேணும் அப்படின்னா, கிளப் ஹவுஸ் வேணும், ஸ்விமிங் பூல் வேணும், வசந்த் எனக்கு ஸ்பா வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சூட் ஆகும். நிறைய வில்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கிஃப்ட் பண்ண ரோட்ஸில் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டிங்க. இந்த காமன் ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடிஎஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் உங்களுக்கு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி. இப்போ நம்ம வந்து ரோடை கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோடில் நீங்கள் வரணும், நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த கேட்ஸும் போட்டு நம்ம சேஃப்டிலாம் வைக்க முடியாது. அது மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா கேட்டட் கம்யூனிட்டி தான். வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கேட்டட் கம்யூனிட்டி. நீங்கள் ஒரிஜினல் கேட்டட் கம்யூனிட்டி போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த காமன் ஏரியா எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎஸ் ஃபார்மேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை காசாகரன் செல்லஷூர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக காசாகரன் செல்லஷூரோட கான்டாக்ட் நம்பர் தான். காசாகரன் செல்லஷூரை பொறுத்த வரைக்கும் இவங்க காசாகரானில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் டிவிஷன். அவங்களோட ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட், இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்டில் ஏதாவது ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் காசாகரன் ப்ராஜெக்ட்டில் அண்ட் ப்ராப்பராக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு உடனே ஆக்குபை பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். சைட் விசிட் கான்டெக்ட் பண்ணி கொடுக்குறது, லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, ஓனர்கிட்ட இருந்து உங்களுக்கு நெகோஷியேஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எல்லாமே காசாகரன் செல்லஷூரே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஓனர்கிட்ட இருந்து டேரெக்ட் நெகோஷியேஷன்ஸ் கேட்டு வாங்கிக்கொள்ள முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக எந்த டவுட்ஸாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற காசாகரன் செல்லருக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஓனர்கிட்டே நீங்கள் ரேட் அக்கோஷியேஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்க முடியும். அது காசாகரன் உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசாகராண்டினுடைய பிளாட்டினா வில்லாங்க. எக்ஸாக்டாக நம்ம சென்னை சவுத்தில் வண்டலூர் படப்பை மெயின் ரோட்டில் ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கும். அந்த ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டவுன்ஷிப். இது கிட்டத்தட்ட 240 வில்லாஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வீடு இப்போ வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதில் நம்ம 3BHKவை தான் பார்க்க போகிறோம். இந்த 3BHKவை பொறுத்த வரைக்கும் 1889 1889 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. உங்களுக்கு யூடிஎஸ் ஃபார்மேட் ரிஜிஸ்ட்ரேஷனும் இருக்கும். பில்டப்பை பொறுத்த வரைக்கும் 1870 ஸ்கொயர் ஃபீட் 1870 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்டைல் ஃப்ரண்ட் எலிவேஷனோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி இவங்களோட நம்ம OML இருக்கக்கூடிய டிவினிட்டி ப்ராஜெக்ட் போட்டிருந்தேன். அதில் கூட இது அமெரிக்கன் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டைல் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனில் மட்டும்தான் அமெரிக்கன் ஸ்டைலை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர் ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ பட்ஜெட் கொடுத்து நம்ம வீடு வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இன்டீரியர் ஒர்க் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணி இவங்க சேல் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களோட பட்ஜெட் அண்ட் ரெக்கமெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கணும். அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். ஃப்ரண்ட் எலிவேஷனில் மட்டும்தான் அந்த அமெரிக்கன் இது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன அந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கிச்சனா இது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாக்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ணா அப்படி கிடையாது. இது ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும்தான். அப்படி உள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். 4BHK சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நீங்கள் பார்க்குறது அது கம்யூனிட்டியில் ஃப்ரண்ட்லேயே இருக்குது. 2499 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2399 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், கிட்டத்தட்ட 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் வருது. 4BHKவை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் வில்லாங்க. உங்களுக்கு இந்த 3BHK இப்போ நம்ம பார்க்க போகிறத பொறுத்த வரைக்கும் 3BHK செமி இண்டிபெண்டன்ட் வில்லா. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு காமன் வால்ஸ் எங்கேயுமே கிடையாதுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரு ஆனதுலேருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கு வந்து ஒரு லக்ஸரி ஃபினிஷ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கவர்ட் கார் பார்க்கிங், இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஷாபாத் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே எல் டைப் வால், இந்த ஃபுல் வால்லையும் வந்து டெக்ஸ்டர் ஃபினிஷில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் பேசிங், லேண்டும் ஈஸ்ட் பேசிங் தான். மெயின் டோரில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் அன்லாக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. வீடு ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு இந்த வாட்டர் இன்புட் அவுட்புட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கணும். அப்படி எந்த சைடு வாங்கினேன், நீங்கள் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வால்லையும் உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன்ஸ்குள்ள செட்டப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இங்கே வேணும்னாலும் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் கம் டைனிங் தாண்டின உடனே ஒரு செட் பேக்குங்க. இதை நீங்கள் கார்டன் ஸ்பேஸாக சிட் அவுட் கார்டன் ஸ்பேஸ் எல்லாமே இங்கே இருக்குது, ஒருங்கி அமைந்திருக்கு. நீங்கள் இப்படி போயிட்டு இந்த டைனிங்கில் அப்படி வந்துடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணியிருக்கு. நான் இப்போ அப்படி தான் வந்தாகணும். உங்களுக்கு இங்கே கொஞ்சம் சாண்ட் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கார்டனிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட் அவுட் ஸ்பேஸாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன வுட்டன் டேபிள்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலியோட.
இந்த லிவிங் டைனிங் சென்டரில் வந்து பேசேஜுங்க. இந்த பேசேஜுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ் வாஷருக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிங்க் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூடூத் ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய மியூசிக் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்விட்ச் சிஸ்டம்லேயே இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒன் சைடு ஃப்ரண்ட்டில் வந்து விண்டோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்னிக்குள்ளே எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் ஸ்டவ் இந்த ஃபேஸிங்கில் வச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. இந்த பேசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டவுன் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்குது. காமன் பாத்தை பொறுத்த வரைக்கும் வால் மவுண்டேஷன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இருக்குது. ஷவர் ஏரியா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளோரிங் வந்து கிரானைட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அலுமினியம் வென்டிலேட்டர் வித் கிளாஸோடு இருக்குது. இதே ஒன் டவுன் ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற விலாஸில் கவர் பண்ணியிருக்காது, இங்கே கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பேசேஜ்லேயே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸினுடைய ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எம்எஸ்ல இருக்குது. இந்த பேசேஜ்க்கு ஆப்போசிட்டில் இது கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். 2 யூபிவிசி விண்டோஸ் இல்லைங்க, 2 அலுமினியம் விண்டோஸ் வித் கிலோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளாக் தீமில் இருக்கக்கூடிய விண்டோஸ் இது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும் ஒரு மழை பெய்கிற ஃபீல்லே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அம்யூனிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் படித்து பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு கிளான்ஸ் காமிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே அப்பர் லிவிங். இந்த அப்பர் லிவிங்கில் ஒன் சைடு அலுமினியம் விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங்லேருந்து இது பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், 2 யூபிவிசி விண்டோஸோடு இருக்குது. இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் நம்ம என்ட்ரி ஒரு பேசேஜுக்குள்ளே வந்தோம் இல்லையா, அதை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வில்லாஸ்க்கு இன்பிட்வீனில் வரக்கூடியது. உங்களுக்கு கிளாஸ் டோர் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸாக கூட நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் சூப்பராக மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லா பக்கமும் கவர்டாக இருக்குது. இல்லை ஹோம் தியேட்டராக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டிவி, 75 இன்ச் டிவி வச்சுட்டு சோஃபா போட்டுட்டு ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் ஸ்பாட்டாக எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்குள்ளே வந்து இந்த டோருக்கு பேக் சைடில் ஒரு கிட்டனா ஒரு அட்டாச் பாத் இருக்குது. இந்த அட்டாச் பாத்தில் வால் மவுண்டேஷன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட், ஷவர் ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. கொல்லர் பிராண்ட் ஃபிட்டிங்ஸாக ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச் பாத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக இருக்குது. இந்த பெட்ரூம் எனக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமாக இருந்தாலும் பிடிச்சிருந்தது, அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றதுனால. இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம், 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிலோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா செப்பரேட்டாக இருக்கிறது. நீங்கள் இன்டீரியரில் என்ன வேணால் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அட்டாச் பாத் இருக்குது. வால் மவுண்டேஷன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட், வால் மிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு இபி இன்புட் எங்கேயுமே கொடுக்கல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடு எந்த அளவுக்கு நார்மல் டே டைமில் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். காலையில் ரொம்ப மந்தமாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்லைட் இருக்குது. நம்ம இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்க்க முடியும். உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஷேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் வருது. இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனியும் இருக்குது. கிளாஸ் அண்ட் அலுமினியம் டோர் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எம்எஸ்ல பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 240 வீட்டில் உங்களுக்கு ஒரு 40 வீடு 30 வீட்டில் வந்து கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும் வில்லாஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஓன் டூர் பண்ண இந்த வில்லாவோட ரேட், இந்த 3 BHK வில்லாவோட ரேட் 1,60,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. இங்கே 4 BHK இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதோட ரேட் 2,40,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காசாகரன் செல்லஷூர். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக காசாகரன் செல்லஷூர் தான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கால்ஸ் அட்டன் பண்ணி கொடுக்குறது, சைட் விசிட் கான்டெக்ட் பண்ணி கொடுக்குறது, ஓனர்கிட்ட சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, ஓனர்கிட்ட நெகோஷியேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவங்க A to Z பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டே ரேட் நெகோஷியேஷன்ஸ் எல்லாமே பேசிக்கலாம். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ள இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.